நாமத்தினாலே எங்கும் நிறைந்த ஒரு உறுதியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியில் கூட வாசனத்திலிருந்து சில விஷயங்களை நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சில விஷயங்களை நினைச்சலாம் தியானிக்கலாம். இன்னைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் 121 அதிகாரம் 1 வசனத்தை நாம் தியானமாக பார்க்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், உதவி செய்கின்ற கர்த்தர் என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் அநேக ஜனங்களுக்கு அநேக விதமான உதவிகள் தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட பலவிதமான உதவிகள் பலவிதமான உதவிகள் தேவைப்பட்டாலும் கூட ஜனங்கள் செய்கிறார்கள். சொந்தக்காரங்க செய்கிறாங்க, தெரிஞ்சவங்க செய்கிறாங்க, நண்பர்கள் செய்கிறாங்க, தாய் தகவன்மார் செய்கிறாங்க, பல விதங்களில் பல பேர் செய்கிறாங்க. அதெல்லாம் உதவியாக இருக்குது. இருந்தாலும் இந்த உதவி செய்கிற கர்த்தருங்கிற தலைப்பை பார்க்குறோம்னா, கடவுளே உதவி செய்கிற அந்த ஒரு காரியத்தை நம்ம நினைக்கும் போது அது ஆச்சரியமாக இருக்கும். ஆதாரமாக சங்கீதத்தில் 121 என்ன பார்க்குறோம்னா, எனக்கு ஒத்தாசை செய்யும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லி அதை வசனம் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? ஒத்தாசைனா உதவி செய்கிறவர்னு அர்த்தம். அப்போ உதவி செய்கிற ஆண்டவருக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. அப்போ இந்த வசனத்தில் பார்க்கிற போது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்யறது இயல்பு தான். அது செய்யலாம் செய்யாமல் போல அது அவங்க விருப்பம். ஆனா வானத்தின் மூலம் படைத்த தேவனாகி கர்த்தர் ஒரு மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் உதவி செய்யறது ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கிறது. அப்போ அது என்ன மாதிரியான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தன் ஜீவனையே கொடுத்து என்ன செய்யறாரு? ஜனங்களை மீட்கிறதுக்காக அவர் வந்து பூமிக்கு வந்திருக்காரு. இதை மிஞ்சி வேற எந்த ஒரு காரியமும் பெரிய விஷயம் இல்லை. சரி, இது இருந்தாலும் அவர் உதவி செய்கிறன்னு சொல்லி பார்க்குற நாம அவரு யாருக்கு உதவி செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆதாரமாக ரோமர்ல புத்தகம் 8 அதிகாரம் 26 பார்க்கும்போது, அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ யாருக்கு உதவி செய்கிறார் அப்படின்னா, பலவீனங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவர் உதவி செய்கிறவரான்னு சொல்லி பார்க்கணும். பலவீனங்கள் என்ன? ஆவிக்குரிய ரீதியாக, ஆத்தும ரீதியாக, சரீர பிரகாரமான ஒரு பலவீனங்கள் அர்த்தம். ஆவிக்குரிய ரீதினா என்ன அர்த்தம்? கடவுளுடைய அந்த ஆவிக்குரிய அந்த அனுபவங்களுக்குள்ளாக கடவுள் சார்ந்த விஷயங்கள்ல முடியாதவங்களுக்கு உதவி செய்கிறாருன்னு பார்க்குறோம். ஆத்துமனா உள்ளான மனிதன்ல கடவுளை நெருங்கணும்னு நினைக்காங்க, ஆனால் முடியாமல் போகும். உலக காரியத்தில் நிறைய கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் மாற்றி ஆத்மா ரீதியாக என்ன செய்வார்? உதவி செய்யணும்னு சொல்லி செய்வார். சரீரம்னா என்ன அர்த்தம்? பலவீனமாக இருக்கும், நோய்வாய்ப்படும், பலவீனப்படும், சுகவீனப்படும், இப்படிப்பட்ட காரியத்தில் உதவி செய்யக்கூடியவர் பார்க்கணும். இப்போ ஆவி ஆத்மா சரீரம் மூன்றிலும் காணப்படுகிற சகல பலவீனங்களிலும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? மனிதனுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஏன் அவர் உதவி செய்கிறா இருக்கிறார் அப்படின்னா, அவர் தான் செய்ய முடியும் படைச்சிக்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு குறிப்பிட்ட அளவு தான் செய்ய முடியுமே தவிர அதுக்கு கூட செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க? எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டோம், இன்னும் கடவுள் தான் செய்யணும்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க. ஆனால் மனுஷனுக்கு கடவுள் செய்கிறது தான் நிலையான ஒரு உதவியாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட உதவியை பார்க்கும்போது பலவீனங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆவிக்குரிய, ஆத்மாவுக்குரிய, சரீரக்குரிய அந்த 3 பாட்டிலையும் அவர் என்ன செய்யறாரு? உதவி செய்கிறவர்னு சொல்லி பார்க்கலாம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, அவர் யாருக்கு உதவி செய்கிறான்னு பார்க்கும்போது எபிரேயர் 2:18 பார்க்கும்போது, அவர் தாமே சோதிக்கப்பட்டபடினாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார் சொல்லி பார்க்கணும். சோதிக்கப்படுகிற அப்படின்னு அர்த்தம். சோதனை யாரு? மனுஷன் மூலமா இருக்கலாம், பிசாசு மூலமா வரலாம், இச்சையின் மூலமா வரலாம், அல்லது உலக காரியத்தின் மூலமா வரலாம். பலவிதமான அந்த சோதனையின் மூலமாக வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும், சோதனை மூலமாய் பாதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும், சோதனை மூலமாய் அமிழ்ந்து போகிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவரே என்ன செய்யறாரு? பிசாசினாலையும் மனுஷனாலையும் சோதிக்கப்பட்டார். அப்போ இந்த பூமியில இருக்கும்போது அவர் சோதிக்கப்பட்ட போது அவர் அந்த சோதனையுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு அவர் தெரியாம இல்லை, தெரியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவர் வந்ததுனால சோதிக்கப்படுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் என்ன செய்யறாரு? உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா, உதவி செய்யக்கூடிய கர்த்தர் சொல்லி தலைப்பில் பார்க்குறோம். நாம 2 விஷயத்த பார்க்குறோம். பலவீனங்களில், அதாவது ஆவிக்குரிய, ஆத்மாவுக்குரிய, சரீரக்குரிய பலவீனங்களில் உதவி செய்கிறார்னு சொல்லி பார்க்குறோம். இரண்டாவதாக சோதிக்கப்படுகிற சோதனையில் உதவி செய்யக்கூடியவரும் பார்க்குறோம். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு வாலிப சகோதரர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, எனக்கு தாங்குவதற்கு யாரும் இல்லையே நினைச்சக்கூடாது. நம்ம நினைச்சு வருத்தப்படக்கூடாது, அழக்கூடாது. மனுஷனை நம்பி போய் பின்னாடி போய் ஏமாந்துடவும் கூடாது. இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு, நிச்சயத்தோடு, உதவி செய்கிற கண்மலையாகிய இயேசுவை நோக்கி பார்த்து அவரிடத்திலிருந்து நம்ம என்ன செய்வோம்? உதவியை பெறுவோம். அவருக்காக சாட்சியை வாழ்வோம். அவர் நாம மகிமைப்படுவோம். ஏன்னா அவர் செய்கிற உதவி தான் நிலையான உதவி. மனுஷன் செய்கிற உதவி வீண் அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு வாலிப சகோதரர்களும் உதவி செய்கிற கர்த்தராக இருக்கிற இயேசுவை நோக்கி கண்களை ஏறெடுப்போம். இதுவரைக்கும் நம்ம மனுஷனையோ, உலகத்தையோ, ஜனத்தையோ, ஃப்ரெண்ட்ஸையோ ஏறெடுத்து பார்த்துக்கலாம். அவங்களாம் செய்யாமல் போயிருக்கலாம், அறவுரையை செஞ்சுருக்கலாம், செஞ்சதை சொல்லி காமிச்சுக்கலாம். ஆனால் அப்படி தேவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம்.
அவர் பலவீனங்களில் உதவி செய்வார், சோதிக்கப்படுகிற சோதனையில் உதவி செய்வார், எல்லா நெருக்கடியிலும் உதவி செய்து நமக்கு உயர்த்துகிறவராக இருப்பார். எனவே இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து உதவி செய்கிற கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உயர்வை பெற வேண்டும் என்று சொல்லி, ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் நன்கு வளர வேண்டும் என்று சொல்லி, எங்கும் நிறைந்தவர் ஊழியம் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.